நடிகையும் இயக்குனருமான லட்சுமி ராமகிருஷ்ணன் தனது அடுத்த படத்தை இயக்க தயாராகிவிட்டார். 3வது படத்திற்கு அம்மணி என்று பெயர் வைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாஸ் என்கிற பாஸ்கரன், நாடோடிகள், ரவுத்திரம் உள்ளிட்ட படங்களில் அம்மா கதாபாத்திரங்களில் நடித்தவர் லட்சுமி ராமகிருஷ்ணன். தனியார் தொலைக்காட்சியில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி வருகிறார். நடிப்பதோடு திருப்தி அடையாத லட்சுமி ராமகிருஷ்ணன் ஆரோகணம் படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். இதன் மூலம் முதல் வெற்றியை ருசித்த அவர் நெருங்கி வா முத்தமிடாதே என்ற படத்தை இயக்கினார். இவ்விரு படங்களும் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றதை அடுத்து தற்போது மீண்டும் ஒரு புதிய படத்தை இயக்க தயாராகிவிட்டார். இவர் இயக்கும் அந்த புதிய படத்திற்கு அம்மணி என்று பெயர் வைத்துள்ளார். தெருவில் காகிதம் சேகரிக்கும் 79 வயதான ஒரு மூதாட்டியின் கதையாம் இது. உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கவிருக்கும் இப்படத்தில் நடிப்பவர்கள் குறித்து இன்னும் தகவல்கள் ஏதும் வெளியிடப்படவில்லை. இது குறித்து லட்சுமி ராமகிருஷ்ணன் கூறும்போது, என்னுடைய நிகழ்ச்சியில் ஒரு பெண் கலந்து கொண்டார். அவளது துயரங்களை என்னிடம் கூறினார். அந்த பெண்ணின் கதை என்னை மிகவும் ஈர்த்தது. அதை ஒரு படமாக எடுத்தால் நன்றாக இருக்கும் என்று யோசித்தேன். அந்த கதையை அடிப்படையாக வைத்து இப்படத்தை எடுக்கவிருக்கிறேன் என்றார். விரைவில் படம் குறித்து மற்ற தகவல்கள் வெளியாக உள்ளது.